இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர், மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஒரு மனுஷியையும் உண்டாக்கி அவர்களை குடும்பமாக வாழ வைத்தார். இன்றைக்கு நம்ம குடும்பமாக இருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பாட்டி, தாத்தா என இந்த குடும்ப அமைப்பு தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனே குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது ஆண்டோடைய விருப்பம், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது ஆண்டோடைய விருப்பம், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம். ஆகவே தான் மனிதர்களை உண்டாக்கியதும் ஆண்டவர் அவர்களை ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம். மகிழ்ச்சி தோட்டத்தில் வைத்தார். மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டோட விருப்பம் அதுதான். நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஒரு தோட்டத்தில் மனிதர்களுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பது ஆண்டோடைய விருப்பம். நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமை இல்லை. மனிதர்களுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனைகள் உள்ளதாய் மாறிவிட்டது. அநேக குடும்பங்கள் சமாதானமற்றவைகளாய் மாறிவிட்டது. நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. அநேகருக்கு ராத்திரி நல்ல தூக்கம் கூட வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு குடும்பத்தை ஏற்படுத்திய தெய்வம் விரும்புகிறார். நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இது நம்மை படைத்த தேவனுடைய விருப்பம். வேதாகமத்திலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 முதல் 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். இதை கவனமாய் கேளுங்கள். வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம், இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அப்போஸ்தலர் 16 30 முதல் 32 வரை. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இங்கே ஒரு போலீஸ் ஆபீசர், சிறைச்சாலை தலைவன் ஒரு கேள்வி கேட்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி ஒரு போலீஸ் ஆபீசர் கேட்கிறார், ஜெயில் சூப்பரிண்டென்ட். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? எதிலிருந்து ரட்சிக்கப்படுதல்? ரட்சிப்பு என்றால் என்ன? ஏன் இந்த போலீஸ் ஆபீசர் இப்படி கேட்டார்? போலீஸ் தான் மற்றவங்கள ஜெயிலில் போடுவாங்கல்ல. ஆனால் இந்த போலீஸ் ஆபீசர் இப்படி கேட்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு என்றால் விடுதலை என்று அர்த்தம். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம். ரட்சிப்பு என்றால் வெற்றி என்று ஒரு அர்த்தம். ரட்சிப்பு என்றால் சுகம் என்று ஒரு அர்த்தம். ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்று ஒரு அர்த்தம். ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து
விடுதலை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு பாவம், விட முடியாத ஒரு தீய பழக்கம் இருக்கலாம். அதிலிருந்து விடுதலை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இந்த போலீஸ் அதிகாரி அப்படி கேட்கிறாரு, ஐயா, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனுடைய ஊழியர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு, நீ விடுதலை பெறதுக்கு பணம் கொண்டு வா அப்படி சொல்லலை, கோழி கொண்டு வா, ஆடு கொண்டு வா, பலியிடணும் அப்படி சொல்லலை. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது இந்த கஷ்டங்கள்லாம் மாற என்ன செய்யணும்னு சில குறி சொல்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு மந்திரவாதியை எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து கேட்டப்போ அவங்க சொன்னார், கூவாத சேவல் வாங்கி வா, பொறி வாங்கி வா, முட்டை வாங்கி வா, இத்தனை எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் வாங்கி கொடுக்க அவர் அதை கோழியை நடு வீட்டில் வச்சு வெட்ட என்னெல்லாமோ பண்ணி, ஆனால் ஒரு கஷ்டமும் தீரலை. அப்படிலாம் இவங்க சொல்லலை, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. நோ, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது, ஏன் இவன் இப்படி கேட்டான்? இந்த போலீஸ் எதனால் இப்படி கேட்டார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை, என்ன நடந்தது? பவுல், சீலா என்கிற ஊழியர்கள் அந்த பிலிப்பு என்கிற ஒரு பட்டணத்தில், நம்ம பட்டணம் பாளையங்கோட்டை இல்லை, திருநெல்வேலி, இது நடந்த இடம் பேர் பிலிப்பு என்கிற ஒரு பட்டணத்தில் போய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்ன சொல்லுகிறார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார், இயேசு யார் என்று அவர்கள் பிரசங்கித்த போது அந்த ஊரில் குறி சொல்லுகிற ஒரு பெண் இருந்தார். நீங்கள்லாம் குறி சொல்கிற ஆட்களை பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன். என்ன, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் என்று வேதம் சொல்லுகிற அந்த பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு என்ன பண்ணா, இவங்க ரெண்டு பேரும், பவுல், சீலா என்கிற நபர்கள் இயேசுவை சொல்லும்போது அவங்க பின்னாடியே இவளும் போறா. போய் அவ ஒன்று சொல்றா. என்ன தெரியுமா சொன்னாலாம்? நீங்க பைபிளில் வாசிக்க முடியும். 17வது வசனம், அதே அப்போஸ்தலர் 16:17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். நான் குறி சொல்லுகிறவள், ஆனால் இந்த மனுஷர் உன்னதமானவர் என்ற மோஸ்ட் ஹை பவர், எல்லாவற்றிலும் மேலான உன்னதம்னு அதான் அர்த்தம். அதை விட மேலே எதுவும் யாரும் கிடையாது, அதை விட மேலே யாரும் கிடையாது. அதான் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு பைபிளில், இயேசுவுக்கு உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை பவர் பர்சன். அவருக்கு மேலே யாரும் இல்லை. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். வாசிங்க. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். தினந்தோறும் இவங்க ஊழியக்காரர், ஆனால் அவ பாருங்க, அவளுக்கு ஒரு ஊழியம் அவளா எடுத்துக்கிட்டா. இவங்க பின்னாடியே வந்து கத்துறது, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சத்தம் போட்டே வர்றார். ஒரு நாள் இதை கேட்டுட்டே இருந்த பவுலுக்கு கோபம் வந்து அப்படி திரும்பி பார்த்து அந்த அந்த பொண்ணுக்குள்ள இருந்த ஆவி, குறி சொல்ற ஆவியை பார்த்து பேசுறானா, நசரனா இயேசு நாமத்தில் வெளியே போ. அவ்வளோதான், பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. அந்த ஆவி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளால் குறி சொல்ல முடியலை. இதே மாதிரி அநேக குறி சொல்லுகிறவர்களுக்குள்ள நானும் துரத்தி இருக்கிறேன். இயேசுவின் பேரை சொன்னால் குறி சொல்லுகிறவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஓடிடும். இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு இந்த குறி சொல்றதுனால நிறைய சம்பாதிச்சாலாம். அவங்க எஜமானுக்கு நிறைய வருமானம். குறி சொல்றவங்க சும்மாவா சொல்றாங்க, காசு கேட்பாங்க.
நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்தாலாம். அந்த ஒரு ஆவி அவளை கொண்டு அநேக வருமானங்களை, இன்றைக்கு பாருங்க மக்கள் குறி கேட்கறதுக்காக போய் அதிகமாக பணத்தை வீணாக்குகிறாங்க. தேவனிடத்தில் அவங்களுக்கு தொடர்பு இல்லை, தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் இல்லை, குறி கேட்கறதுக்கு போறாங்க. குறி கேட்க போறவங்க இங்க இருக்கீங்களா? இருப்பீங்க. நாங்களும் போயிருக்கோம். பாருங்க, வருமானம் போச்சு. உடனே என்ன நடந்தது? அந்த ஊழியர்களை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அடின்னு அடிச்சு ஜெயிலில் போட்டாங்க. அவங்க அந்த சம்பவத்தின் மூலம் இந்த குறி சொல்ற ஆவி இயேசுன்னு உடனே ஓடிச்ச. அப்போ இந்த இயேசு யாருன்னு யோசிக்கல. நான் எப்போ இயேசு யாருன்னு யோசிச்சேன்னு தெரியுமா? நாங்கள் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு 19 வயசு இருக்கும். என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 2 அண்ணன்மார், அவங்களும் வாலிபர்கள் தான். அவங்களுக்கு எங்களோட ஒரு 6-7 வயசு கூட இருக்கு, அவ்வளோதான். அவங்க வந்து எங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசு தான் உலகத்தை படைச்ச தெய்வம், மனிதர்களின் பாவத்திற்காக மனிதனாக வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அவர் அன்புள்ள தெய்வம், உண்மையான தெய்வம்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் நம்பலை. நம்ம யாரு? நமக்கு நம்பிக்கை வருமா என்ன? நம்ம நிறையா படித்தோம். நான் நிறையா புக்ஸ் படிப்பேன். நான் நிறையா சயின்ஸ் அப்போவுமே நான் படிச்சிருந்தேன். அதனால என்னுடைய அறிவு இதை ஏற்றுக்க மறுத்தது. நீங்கள் சொல்லுங்கப்பா, நீ என்னன்னாலும் சொல்லிட்டு இருங்க அப்படின்னு நான் அமைதியாக இருக்கேன். அவங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமான்னாங்க. ஜெபிங்கன்னு சொன்னோம். ஒரு பாட்டு படித்தாங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம் அப்படின்னு பாட்டு படித்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய நண்பன் என் பக்கத்தில் இருந்தான். அவன் பேர் ஆறுமுகம். அவன் ஒரு குறி சொல்கிற ஆவியுடைய நபர். அவங்களுக்குன்னு ஒரு குல தெய்வத்தில் அவன் தான் சாமி ஆடுவான். என் நண்பன், அவன் நெருங்கிய நண்பன். ஒன்றா படித்தோம், இப்போ ஒன்றா வேலை பார்க்குறோம். நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இவங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இவன் ஒரு கத்துனான் பாருங்க. ஆன்னு ஒரு அலறல் போட்டான். நான் கண்ணை மூடி இருந்தவன் கண்ணை திறந்து பார்த்தேன். பயம் வந்துச்சு. அவனை பார்த்தா அவன் முகம் அப்படி பேய் மாதிரி மாறிட்டு. அவன் கருப்பாக இருந்தாலும் என்னைய மாதிரி அழகாக இருப்பான். நீங்கள் கோபப்படக்கூடாது, நானும் அழகாகத்தானே இருக்கேன். என்ன, அவன் கருப்பாக இருந்தாலும் நல்லா லட்சணமாக இருப்பான். ஆனால் அவன் முகம் அப்படி பேய் மாறி அவன் சொன்னான், நான் சாத்தான், நீங்க இப்படி ஜெபம் பண்ணா என்னால இவனுக்குள்ள இருக்க முடியல. நான் பயந்து தூர ஓடிட்டேன். என்னடா நல்லா தாண்டா இருந்த, என்னடா ஆச்சு? அவன் கத்துற தொடர்ந்து சொல்லுது. அது அவன் வாயிலிருந்து, நான் தான் இவனுக்கு வைத்த வழியை கொடுத்தேன். அவன் அல்சர்னு பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னோட வயதுல மூத்தவன் அவன். நான் தான் இவனுக்கு வைத்த வழி கொடுத்தேன், என்ன விட்டுருங்க, போயிடுறேன். நான் பயந்து நடுங்கி, ஏன்னா ஃப்ரெண்டு முகத்தை அப்படி பார்த்து ஹார்ட்லாம் டம்முன்னு எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அவங்க பயப்படலை. அவங்க 2 பேரும் இளைஞர்கள் தான். ஆனால் தலையில் கை வச்சாங்க. அவங்க பேர் ரூபன் ராஜேஷ். இயேசுவின் பெயரால் வெளியே வா சாத்தானே அப்படின்னாங்க. அவ்வளோதான். ஆணு கத்தனவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவன் முகம் சாதாரணமாயிட்டு, அவன் வயிற்று வலி போச்சு. அன்றைக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, யாருடா இந்த இயேசு? யார் இந்த இயேசு? இவ்வளோ வல்லமை இருக்கா அவருக்கு? அவர் வரல, அவரை பற்றி சொல்கிற 2 பசங்க வந்திருக்கிறாங்க. இவங்கிட்ட இருந்த அந்த ஆவி ஓடுது. அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அது சாமின்னு ஏமாத்திட்டு இருந்தது, சாத்தான்னு சொல்லுது. யார் இந்த இயேசு? அப்போ நல்லா தம் அடிப்பேன். நான் நல்லா தம் அடிப்பேன். சிகரெட் குடிச்சிக்கிட்டே இந்த இயேசு பற்றி தெரியணும் என்ன செய்யணும்னு பைபிளை எடுத்து படித்தேன். உங்கள் கையில் இன்னைக்கு கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு. அதை எடுத்து படித்தேன். யார் இந்த இயேசு? படிக்க படிக்க இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம்னு தெரிஞ்சது. என் வாழ்க்கையில் இருந்து சிகரெட் போச்சு, சினிமா போச்சு, பொய் சொல்கிறது போச்சு. என் வாழ்க்கை மாறிடுச்சு.
நான் அந்த சம்பவத்தினால இயேசு யார் என்று சிந்தித்தேன். ஆனால் இவங்க சிந்திக்கலை. இவங்களுக்கு பணம் முக்கியம், வருமானம் போயிட்டுன்னு சொல்லி அந்த 2 ஊழியர்களையும் பிசாசை துரத்தினதுனால, குறி சொல்லுகிற ஆவியை துரத்தினதுனால அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் கையில் விலங்கு போடலை, காலில் விலங்கு போட்டாங்க. இப்போல்லாம் நம்ம ஜெயிலில் கையில் தானே விலங்கு போடுவாங்க, பார்த்துருப்போம். அந்த நாட்களில் ரோம சிறைச்சாலையில் காலில் விலங்கு போட மாட்டாங்க, கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டுருவாங்க. 2 கால்களையும் தொழு மரத்தில் கட்டி படுக்க வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்கணும், ராத்திரி ஃபுல்லாக அப்படி இருக்கணும்னு சொல்லி காலை கட்டி நல்லா அடின்னு அடித்து ரத்தம் வர வர அடித்து போட்டுட்டு போலீஸ் ஆஃபீஸர் தூங்க போயிட்டார். இவங்க அடி வலி உடம்பெல்லாம் டின்னு கட்டிட்டானுங்கல்ல. ஆனால் ராத்திரி அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அழலை, பாடினார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். உன்னதமான தேவனை நோக்கி, உன்னதமான த மோஸ்ட் ஹை பவர் அத்தாரிட்டி, அந்த தெய்வத்தை நோக்கி அவங்க பாடினாங்க, ஜெபிச்சாங்க. வாசிங்க, அப்போ என்ன நடந்தது? 25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்படி பாடும்போது திடீரென்று அந்த பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள், அந்த கட்டடம் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. இவங்களை பூட்டி வச்சிருக்காங்கல்ல, கதவுகள் திறந்தது, ஜெயில் கதவுகள் திறந்தது, எல்லா கட்டுகளும் கலண்டு போயிட்டு. அவங்க கட்டு மாத்திரம் இல்லை, அவங்க கூட எத்தனை கைதிகள் இருந்தார்களோ எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. கை வைத்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. ஏன் பாடணும்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வரும்போதுங்க என்ன பாட்டு தானே படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் பாடுனாங்க? பாட பாட பரலோக தேவன் அற்புதங்களை செய்வார், எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். அதனால தான் பாடுறோம், சும்மா டைம் பாஸ்க்கு இல்லை. நோ என்டர்டைன்மெண்ட், நோ என்டர்டைன்மெண்ட். பாடும்போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது பரலோக தேவன் பூமியை அசைப்பார், எல்லா கட்டுகளையும் உடைத்து எறிவார். எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ பாருங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு? வெளியே தூங்கிட்டு இருக்கார். அந்த ஜெயில் எப்படின்னா வீட்டு சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மனைவி பிள்ளை குடும்பம் எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கம் அது ஜெயிலா செயல்படும். புரியுது இல்லையா? திடீர்னு சத்தம் கேட்டு அந்த ஜெயிலர் எழுந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே தெரியுது கதவு திறந்திருக்கு. கதவு என்ன செஞ்சிருக்கு? கதவு திறந்து இருந்ததை பார்த்த உடனே என்ன நினைச்சா? எல்லாம் போயிட்டாங்க, கைதிகள் எல்லாம் எஸ்கேப். கதவு திறந்திருக்கு, எப்படி திறந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருந்த வாளை எடுத்து, அந்த பட்டயத்தை எடுத்து தன்னுடைய நெஞ்சில குத்தி தற்கொலை செய்து கொள்ள போனான். பயம். ஏன்னா கைதியெல்லாம் போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. விடிஞ்சா என்ன கிடைக்கும்? இவனுக்கு இவன் தலை தொண்டாயிடும். குற்றவாளிகளை தப்பவிட்ட குற்றத்திற்காக இவன் தண்டிக்கப்படுவான், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். அந்த பயம், ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நம்ம கடமை செய்யலையே, கைதிகளை தப்ப விட்டுட்டோமே என்கிற பயம், குற்ற உணர்வு. மற்றவங்க கொள்றதுக்கு முன்னாடி நம்மளே செத்துடுவோம். ஹிட்லர் மற்றவங்க கொள்றதுக்கு முன்னாடி நம்மளே செத்துறோன்னு துப்பாக்கி வச்சு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். எத்தனையோ பேர் போலீஸ் ஆஃபீஸர் கண்ணை தலையில் வச்சு சுட்டு செத்து கொண்டதை நம்ம பேப்பரில் படிக்கிறோம். பெரிய போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் பாருங்க, அந்த பயமும் குற்ற உணர்வும் வரும்போது தற்கொலை செய்து கொண்டு மடிய அவன் பட்டத்தை எடுத்து ஓங்கும்போது உள்ள இருந்து பவுல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் விழித்ததையும் அவன் கதவை பார்த்ததையும் பயந்து ஏன்னா இவங்க உள்ள இருக்காங்க, இருட்டு தெரியல, ராத்திரி நடக்கிற காரியம். அவன் தற்கொலை பண்ண போறதை பார்த்து பவுல் உள்ள இருந்து கத்துனான்,
நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நீ தற்கொலை பண்ணி சாகாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். கத்துன உடனே அவனுக்கு ஷாக். என்னடா கதவுலாம் திறந்திருக்கு, கைதிகள் ஓடலையா, இது என்ன அதிசயம்? அவன் உடனே விளக்குகளை, அந்த நாட்கள் இந்த மாதிரி லைட் கிடையாது, தீப்பந்தங்களை எடுத்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள ஓடுனா எல்லாரும் கட்டுகளும் கலண்டு போயிருக்கு. ஒரு கைதிக்கு காலில் விலங்கு இல்லை. ஆனா எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க, ஒருத்தரும் ஓடலை. இதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிட்டான். இது சாதாரணமான ஆட்கள் இல்லை. அந்த குறி சொல்ற பொண்ணு சொன்னாலே, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். உடனே அந்த போலீஸ் இந்த ஊழியர்கள் காலில் விழுந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பந்தான் அவங்க பதில் சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல, நீயும் உன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே வந்து ராத்திரியில் என்ன செஞ்சான் தெரியுமா? மனைவி எழுந்துரு, பிள்ளைகளை எழுப்பணும், எழும்பு, ஐயா நாங்கள் ரட்சிப்பின் காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், அதை எங்களுக்கு சொல்லுங்க. நடுராத்திரி மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு உட்கார்ந்துட்டான் போலீஸ். இவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னு, இந்த ஆண்டோடைய வசனத்தை சொன்னாங்க, கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள், அன்றைக்கு ராத்திரியே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அதோட முடியல, அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. வாசிங்க 34வது வசனம், அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். குடும்பமே இயேசு விசுவாசித்தார்கள். இயேசு உன்னதமான தேவன் என்று, கர்த்தர் சிருஷ்டிகர் என்று, கர்த்தர் என்றால் சிருஷ்டிகர் என்று பொருள். சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம். விசுவாசித்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். பாருங்க, அந்த குடும்பம் எதிலிருந்து விடுதலை பெற்று தெரியுமா? பயம், குற்ற உணர்வு, தற்கொலை. வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு கிடையாது. சகோதரர் ஆராதனை நடத்தும் போது சொன்னார், 3 முறை தற்கொலைக்கு முயற்சித்தேன். இங்க 3 முறை தற்கொலை முயற்சி பண்ண இன்னும் சிலர் இருக்காங்க. தற்கொலை பண்ணா நரகத்துக்கு தான் போவோம். தற்கொலை என்பது என்ன தெரியுமா? தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போனான் என்றுதான் எழுது. அது ஒரு கொலை. கொலை செய்தால் நரகம். அவங்களுக்கு தான் நரகம். மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. கொலைகாரனுக்கு தான் நரகம். தன்னைத்தானே கொலை செய்தவர்களுக்கு நரகம். தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடையாது. இயேசு தற்கொலையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இங்க எத்தனை பேர் தற்கொலை விடுதலையான இருக்கீங்க? இங்க இருக்காங்க. ஒரு சகோதரி, அவங்க இருக்காங்களான்னு தெரியல. நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஜெபிக்க நான் என் நண்பரும் போகிறோம். அப்போ திடீர்னு நம்ம அங்கே போக வேண்டாம், இவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த சகோதரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். போய் அவங்க கூட பேசி, இயேசு அவங்கள நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க என்று நாங்கள் அவங்கள விசாரித்து ஜெபிக்கும்போது அவங்க தலையணை கடியிலிருந்து தூக்க மாத்திரைகள் எடுத்து காமிச்சாங்க. ஐயா, நான் அந்த தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணி சாகணும்னு இருந்தேன். சரியான நேரத்தில் நீங்கள் வந்து என்னை தடுத்துட்டீங்க. இயேசு தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தருவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை நிமித்தம் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. பயம், பயத்தினால தான் தற்கொலை பண்றாங்க நிறைய பேர். பிசாசுக்கு மறுபெயர் பயமா. வேதாகமத்தில் 365 தடவை பயப்படாதே என்று எழுதியிருக்கிறது. பிசாசு பயங்காட்டுவான், என் கர்த்தர் தைரியப்படுத்துவார். பைபிளில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை தெரியுமா? பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் பயப்படுறீங்க? சில பேருக்கு தனிமையாக இருக்க பயமா இருக்கும். இருக்கீங்களா? தனியாக இருக்க முடியாது, பயம். ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்து விடுதலை. வியாதி வந்துருமோ, நோய் வந்துருமோ,
எனக்கு அந்த வியாதி வந்துருமோ, நான் படுக்கையில் விழுந்துருவானோ? இல்லை, எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். குற்ற உணர்வு, சாத்தான் கொண்டு வர்ற ஒரு பெரிய ஆயுதம் குற்ற உணர்வு. நீ தப்பு செஞ்சிட்ட, நீ எல்லாம் மோசமான ஆளு. ஆனா இயேசு எல்லா குற்றங்களையும் சிலுவையிலே சுமந்ததினாலே நமக்கு மன்னிப்பு கொடுத்து, நீ இனி பாவி அல்ல, நீ நீதிமான் என்று நம்மை நீதிமானாக தீர்த்து எல்லா குற்ற உணர்விலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். கவனிங்க, பாவம் செய்யும் போது ஒன்றும் தோணாது, இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், செய்யணும்னு ஆசைப்படும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் மனசாட்சி வாதிக்குது இல்லை, குற்ற உணர்வு. இவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வுனால தான் தற்கொலை பண்ண போனான். அநேகர் பாருங்க, குற்ற உணர்வுனால பைத்தியங்கள் ஆயிடுறாங்க. நான் பார்த்துருக்கேன். சில அசுத்தமான பாவங்களை செஞ்சு, தவறான துணிகரமான காரியங்களை செஞ்சு, விபச்சாரங்கள் செஞ்சு, ஆபாச படங்களை பார்த்து பைத்தியமாய் போன அநேகரை நான் பார்த்துருக்கேன். அந்த குற்ற உணர்வு அவனை பைத்தியக்காரனா மாத்திரு. அதனாலதான் இன்றைய நாட்களில் வாலிபர்கள் அதிகமாக மனநோயாளிகளாக போகிறாங்க. நீங்கள் சினேகா மருத்துவமனைக்கு போய் பாருங்க, ஆபாச படத்துக்கு அடிமையான எண்ணற்ற வாலிபர்கள். வாலிப தம்பி கவனி, எண்ணற்ற வாலிபர்களை நீ மனநல மருத்துவமனையில் பார்க்கலாம். ஆபாச படம் அவனை பைத்தியக்காரனாய் மாற்றி. ஏன்னா குற்ற உணர்வு அது அவனை அழிச்சிடும். ஆனால் இயேசு அதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி குடும்பமா சந்தோஷமாய் வாழ வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. குற்ற உணர்விலிருந்து, பயத்திலிருந்து, தற்கொலை எண்ணங்களிலிருந்து இயேசு ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். இரண்டாவது ஒரு சம்பவம், லூக்கா 19வது அதிகாரம் 9, 10வது வசனங்களை வாசிப்போம். இயேசு எதிலிருந்து ரட்சிப்பு தருகிறார், எப்பொழுது தருகிறார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 9, 10வது வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சகேயு என்கிற ஒரு மனிதனை நோக்கி சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு உங்களை குறித்து மாத்திரம் அக்கறை உள்ளவர் அல்ல, உங்கள் வீட்டை குறித்து அக்கறை உள்ளவர், உங்கள் குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ளவர், உங்கள் புருஷனை குறித்தும் மனைவியை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் பெற்றோரை குறித்தும் உங்கள் சகோதரர்களை குறித்தும் இயேசு அக்கறை உள்ளவர். அதனால தான் சொன்னார், நீ ரட்சிக்கப்படுவான்னு மட்டும் சொல்லலை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எப்போ சொன்னார், ஏன் சொன்னார்? சகேயு அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் யாருன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வரி வசூல் செய்கிற அந்த குழுவுக்கு தலைவன், ஒரு அதிகாரி, தலைமையான அதிகாரி, ஒரு பெரிய பணக்காரன். ஆனால் ஆளு குள்ளன், குட்டையா இருப்பார். ஆளு கட்டை, ஆனால் இந்த கட்டையா இருக்கிற ஆட்கள் ரொம்ப விவரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் கொஞ்சம் விவரமான ஆள். இவன் குள்ளன் என்று எழுதியிருக்கிறது. என்ன கல்லனை நம்பினாலும் நான் சொல்லலை, அது முன்னாடி சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த குட்டையாக இருக்கிறவங்க ரொம்ப விவரமாக இருப்பாங்களாம். யாராவது இருந்தால் பாருங்கள், அந்த ஆட்கள் கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க, சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அவன் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரு நாள் ஆசை, இயேசு வந்திருக்கிறாரு. அந்த அவனுக்கு கேள்விப்பட்ட உடனே, பைபிள் பழைய ஏற்பாட்டில் இயேசு மெசியான்னு எழுதியிருக்கு, கடவுள்னு எழுதியிருக்கு. அவரை பார்க்கணுன்னு இவனுக்கு ஒரு ஆசை. அப்பா, கடவுள் மனுஷனாக வந்திருக்காராம, மேசியா வந்திருக்காராம, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த பணக்காரங்க எல்லார்ட்டையும் ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க பாருங்க. அதனால இவன் யார்ட்டையெல்லாம் சொல்லலை, இவன் தனியாக வந்து பார்க்குறானா. இயேசுவை சுற்றி பெரிய கூட்டம், ஆயிரம் கணக்கான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருக்காங்க. அந்த தெரு ஃபுல்லாக ஜனங்கள் இயேசுவை சுற்றி. நம்மால் கட்ட அவர் தெரில. உடனே என்ன செய்ய, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், தெரிய மாட்டேங்கிறார். இயேசு தெரில, நம்ம கொஞ்சம் வளர்ந்தா தெரியும். கடைசியில் என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு மரம் இருந்துதான். இயேசு அந்த வழியாக வாராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரோட்டில் ஒரு மரம் ஓரமாக இருந்து, அந்த மரத்தில் கடகடன்னு ஏட்டான். பெரிய பணக்காரன், ஆள் கட்ட,
எப்படி மரத்தில் ஏறி ஒருவேளை என்ன மாதிரி தொப்பெல்லாம் இருந்துச்சோ என்னமோ, என்ன அவன் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறிட்டான். எதுக்கு? இயேசுவை பார்க்க வேண்டாம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இயேசுவை பார்க்க வேண்டும், தெய்வத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை படைத்தவரை பார்க்க வேண்டும். அவர் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அவரை நான் பார்க்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கிறாராமே, மரித்தவர்களை எழுப்புகிறாராமே, குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறாராமே, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாராமே, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பி அந்த மரத்தில் ஏறி ஒளிஞ்சு கிடக்கான். இயேசு வரும்போது கவனிங்க. ஆனால் இயேசு பெரிய கூட்டத்தோடு வராரு. அந்த இடத்துல வந்த உடனே நின்னார். நின்று மேலே அண்ணாந்து பார்த்தாரு. சகைவே, கீழே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். சகைவுக்கு ஷாக்கு. என்னப்பா, நம்ம அவரை பார்க்கணும்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அவர் நம்மளை பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுறார். கவனிங்க, நீங்கள் உண்மையான தெய்வத்தை தேடி வந்திருப்பீர்களானால் தேவன் உங்களை தேடி வருவார். பைபிள் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம். கடவுளை தேடுறவன் இருக்கானா யாராவது? நிறைய பேர் உண்மையில் கடவுளை தேடுறது இல்லை, கடவுள்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் கோயிலாக போவாங்க. ஆனால் உண்மையிலேயே தெய்வம் யார்? நான் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, நான் நாத்திகனாக இருந்தேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் கடவுள் யாருன்னு தேடினேன். உண்மையான கடவுள் யார்? உலகத்தை படைச்ச தெய்வம் யார்? அந்த தேடுதல் நமக்கு இருக்குமையானால் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். இயேசு சொன்னார், சகைவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில். உடனே அவன் சந்தோஷமா வந்து இயேசுவை கையை பிடிச்சு வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூட்டு போகும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா? அதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, 7வது வசனத்தை வாசிங்க. அதை கண்ட யாவரும், அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இந்த மனுஷனை குறித்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். இந்த உலகம் நம்மளை அப்படிதான் சொல்லும், ஆனா இயேசு அப்படி சொல்றதில்லை. இவர் பாவியான மனுஷன், எல்லாரும் சொல்றாங்க இவர் பாவியான மனுஷன் இடத்துல தங்க போயிட்டார். இந்த இயேசு கூட பாவியான மனுஷ இடத்துல தங்க போறார். ஆமா, இயேசு நல்லவங்களுக்காக வரலங்க, பாவிகளுக்காக தான் வந்தாராம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியான மனுஷனிடத்துல தங்க போனார். இது அவன் கேட்கறான். எல்லாரும் சொல்றாங்கல்ல, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, குசு குசு குசுன்னு. ஏன் இவன் பயங்கரமான ஆளுப்பா, இவன் வீட்டுக்கு இயேசு போறார். அவன் நின்றுட்டான். அவன் நின்று சொன்னானா, என்ன சொன்னான் பாருங்க. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8வது வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துறேன். ஒரு தீர்மானம் எடுத்தான். அப்பந்தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கவனிங்க, இவன் பெரிய பணக்காரன் தான், மட்டுமல்ல பண ஆசை உடையவன். பணக்காரனாக இருப்பது தப்பல்ல, ஆனா பண ஆசை உடையவனா இருக்கக்கூடாது. பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். இயேசுவை தெரிஞ்ச உடனே அவன் புத்தி மாறுது. ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு பணம் தருவது, சில பேர் ஆண்டவர் பணக்காரனா வச்சிருப்பார், ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். எதுக்கு தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுவோம்.
ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுவோம். அந்த பண ஆசையை விடுவோம். வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார். பண ஆசை அவனுக்கு போச்சு. பண ஆசையிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். கவனிங்க, நீங்கள் ஏழையா பணக்காரனா அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. நீங்கள் பண ஆசை உள்ளவர்களா பண ஆசை இல்லாதவர்களா? ஏன்னா அநேக பணக்காரங்க பண ஆசை இல்லாமல் இருக்காங்க, அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் சில ஏழைகளுக்கெல்லாம் அவ்வளோ பண ஆசை இருக்கும். கவனிங்க, பண ஆசை நமக்கு வேண்டாம். பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை தான் அன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும். எதுக்கு? சேவை பண்ணுறதுக்கா? நல்லா சம்பாதிக்கலாம்? இல்லை இல்லை. பண ஆசை அது ஒரு பாவம், அது ஒரு பெரிய பாவம், விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஒரு இதை போய் நான் கும்பிட்டா இப்படி இருக்கும். அதே போல தான் பணத்தை சிலர் பூஜிக்கிறாங்க, தெய்வமாக நினைக்கிறாங்க. காசே தான் கடவுளடா. காசு கடவுள் கிடையாது, கடவுள் தான் கடவுள். அல்லேலூயா. காசு கடவுள் கிடையாது. பணம் பணம் பணம். இந்த உலகமே பணம் பேய் பிடிச்சு ஆடுதுங்க. எத்தனை பேருக்கு எனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா யாராவது? நான் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படலையா? நான் பணக்காரி ஆகணும், பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கா? எனக்கு அந்த ஆசை இருந்தது. கவனிங்க, நான் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தேன் பாருங்க. ஆனால் எனக்கு 3 அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 3 அக்கா. எனக்கே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு. ஆனால் மூத்த அக்காவுக்கே கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை. 29 வயசு, வீட்டில் ஒரு வருமானம் இல்லை. நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். அதே போல் அந்த திருநெல்வேலி டவுனில் நான் என் நண்பரும் சேர்ந்து தொழில் ஆரம்பித்தோம். நிறையா சம்பாதிச்சோம். ஆனால் பண ஆசையினால் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாச்சு. என் தொழிலில் பல லட்சம் இந்த கையில் லஞ்சம் கொடுத்துருக்கு. தொழிலில் பொய். ஆனால் பாருங்கள், நான் நிறையா சம்பாதிச்சது உண்மைதான். நான் நிறையா சம்பாதிச்சேன். என் அக்கா மாரெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், கடன் வாங்கி கடன் கட்டினேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? என் சம்பாத்தியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போச்சு, வட்டிக்கு தான் போச்சு, மருத்துவமனையிலே தான் கிடக்க வேண்டியதாச்சு. பைபிள் சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. பண ஆசையில் இருந்து இயேசு என்ன விடுதலையாக. இதே போல் ஒரு கூட்டத்தில் 2003 வருஷம் ஆகஸ்ட் 15வது நாள் நான் போயிருந்தப்போ இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன், இனி என் தொழிலில் பொய் சொல்ல மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன். எனக்கு வர்ற வருமானம் போதும், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், தொழிலில் நேர்மையாக இருப்பேன், ஏமாற்ற மாட்டேன். இயேசு எனக்கு பண ஆசையிலேருந்து விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அப்போ சொன்னார், இங்கே இருக்கிறாரு, அவங்க மனைவி உள்ளே இருக்கிறாங்க. அவர் சொன்னார், நீ என்ன பைத்தியக்காரனாக இருக்க, கிறிஸ்தவனாக இருந்துட்டு அப்படிலாம் லஞ்சம் கொடுக்காமலாம் வாழ முடியாது, லஞ்சம் கொடுக்காமலாம் தொழில் செய்ய முடியாது, பொய் சொல்லாமலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு அவரை இயேசு தொட்டார். அவர் பொய் சொல்லாமல் லஞ்சம் கொடுக்காம அவரும் அதே தொழிலை நேர்மையாக செய்கிறார். இல்லையா? இயேசு பண ஆசையிலேருந்து விடுதலை. ஆனால் பாருங்க, அதுக்காக அவர் நம்மளை தரித்திரமாக்குவார்னு இல்லை, ஆசீர்வதிப்பார். நான் அன்னைக்கு பண ஆசையில் இருந்தேன், காசு இல்லை. இன்னைக்கு எனக்கு பண ஆசை இல்லை, ஆனால் நல்ல காசு இருக்கு. இல்லையா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனக்கு ₹1 கடன் இல்லை. பண ஆசையிலிருந்து இயேசு விடுதலை ஆக்குவார், உங்களை ரட்சிப்பார். பணம் பணம்னு அலையாதீங்க. பணம் 10 செய்யும், பாதாளம் வரைக்கும் பாயும். போகும்போது அது பாதாளத்துக்கு நம்மளையும் கூட்டு போயிடும். அதனால பணத்துக்காக காசுக்காக சண்டை போட வேண்டாம். அநேக சண்டைகள் எதுக்கு? காசுக்காக. 10,000 ரூபா கொடுத்தா கொலை பண்ணிடுறான்.
காசுக்காக இதயம் செய்கிற பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு பண ஆசையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். உங்களுக்கு பண ஆசையிலிருந்து விடுதலை தேவை, பொருளாசையிலிருந்து விடுதலை தேவை. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. என் இயேசு அதிலிருந்து ரட்சிப்பார். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். அப்படி இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? உண்ண உடுக்கும் போதும், நான் நேர்மையா தொழில் செய்வேன், நான் என் வேலையில் உண்மையா இருப்பேன், தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார். நிஜமா சொல்றேன். பண ஆசை இல்லாம வாழ்ந்து பாருங்க, ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிற தெய்வமே கிடையாது. இல்லை, ஒரு பழமொழி சொல்லலாம், கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சிட்டு கொடுக்கும். அந்த தெய்வத்தை தான் நான் சொல்றேன். அவர் பேர் இயேசு. அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் உங்கள் இருதயம் பணத்தின் மேல் இல்லாமல் இருக்கட்டும். இயேசு பண ஆசையிலிருந்து விடுதலை கொடுப்பார், தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த சர்ச்சைக்கு வந்து கடனோட வந்து, ஆனால் இன்னைக்கு கடன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை வைத்து காட்டலாமா? இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கடனோட வந்து கடன் இல்லாமல் வாழ்ற எத்தனை பேர் இந்த சர்ச்சில் நீங்க பார்க்க முடியும்? வந்தப்போ கடனோட தான் வந்தாங்க. என் ஆண்டவர் கடன் இல்லாமல் வாழ வைப்பவர். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 11:14. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேதுரு என்கிற அந்த மனிதன் சொல்லுவான் என்று ஒரு தேவதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கொர்நேலி என்கிற மனிதனிடத்தில் சொன்னானா. கவனிங்க, நீ மாத்திரம் இல்லை, பைபிள் அதை திரும்ப திரும்ப சொல்லுது. எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் மாத்திரம் இல்லை, என் குடும்பம் நல்லா இருக்கணும்? கையை தான் வைத்தி. அல்லேலூயா. தம்பிமார், வாலிப தம்பி, உங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் விரும்புறீங்களாமா? தேங்க்யூ, காட் பிளஸ். ஏன்னா சில பேர் இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எங்கள் ஊரில் இப்படி பேர் சொல்லுவாங்க, ஒத்த முட்டியும்பாங்க. இங்கே என்ன அந்த அந்த அவன் மட்டும் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவான், வீட்டில் மனைவி பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். அப்படி ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆள் மட்டும் சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார், தான் மட்டும் நல்லா இருக்கணும். என்ன, நான் புருஷர்களுக்கு சொல்லுவேன், ஆண்களுக்கு தனியாக நீங்கள் மட்டும் கடையில் போய் சாப்பிடாதீங்க. நான் அப்படி சாப்பிட்டதில்லை, சாப்பிட்றதில்லை. எங்கேயாவது வெளியூரில் எமர்ஜென்சி தான் சாப்பிட. மற்றபடி என் மனைவி பிள்ளைகள் இல்லாமல் தனியாக நான் ஹோட்டலுக்கு போக மாட்டேன், சிங்கிள் டீ குடிக்க மாட்டேன். நிறையா பேர் பாருங்கள், அவங்க தனியாக அவங்க மட்டும் குடிச்சுக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. மனைவி பிள்ளைகளுக்கு அப்படி சரி, அப்படி சாப்பிட்டா வீட்டுக்கு வாங்கிட்டாது போனோம். என்ன, நமக்கு குடும்பம் முக்கியம், குடும்பம் முக்கியம். உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் பிள்ளைகள் முக்கியம், உங்கள் பெற்றோர் முக்கியம், உங்கள் அம்மா அப்பா முக்கியம், உங்க பாட்டி தாத்தா வயசானவங்க வீட்டில் இருக்காங்களா, அவங்க ரொம்பவே முக்கியம். நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தைகள் சொல்லலாம். அப்படி இவனுக்கு என்ன ரட்சிப்பு தேவைப்பட்டது என்று நாம பார்த்தா, இந்த மனுஷன் ரொம்ப நல்லவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை குறித்து எழுதியிருக்கு. அவன் 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் நல்லவங்க, அவன் நீதிமான். ஆனா அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு கிடையாது. நீங்க நல்லவங்களாவே இருக்கலாம். இவன் ரொம்ப நல்லவன், ஜெபம் பண்றவன், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், தேவனுக்கு பயந்தவன். அவன் மட்டும் இல்ல, குடும்பமே தேவனுக்கு பயந்து இருக்கிறது. ஆனால் அவனுக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது. அவன் அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், உபவாசம் பண்ணி சாப்பிடாம இருந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் மட்டும் இல்லை, என் குடும்பம், என் நண்பர்கள், எங்கள் சித்தப்பா மாமா, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ரட்சிக்கப்படணும்.
அப்படின்னு குடும்பத்துக்காக அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூமில் ஒரு பெரிய வெளிச்சத்தில் ஒரு தூதன் வரான். நம்மள யாராவது தூதர்களை பார்த்தவங்க இருக்கீங்க? ஐசக்கன் அம்மா தூதர்களை பார்த்துருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. விஜயாக்கா பின்னாடி இருக்காங்க. தூதர்களை பார்த்துருக்கேன், தூதனை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற யாரும் இருப்பீங்க தூதர்கள். கவனிங்க, நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், பரலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே கடவுள் இருக்கிறார், வான தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் சேராபீன்கள். எப்படி கடல் கடியில் மனுஷனை விட இந்த பூமியை விட கடல் கடியில் 3 மடங்கு உயிரினங்கள் இருக்கிறதாம், தெரியுமா? கடலில் இந்த பூமியில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள், மனிதர்களை விட 3 மடங்கு அதிகமான உயிரினங்கள் கடலில் இருக்கான். அதே போல் பரலோகத்தில் எண்ணற்ற விதமான ஜீவன்கள் காணப்படுகிறது, தேவதூதர்கள் காணப்படுறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க, கடவுளோடு இருக்கிறவங்க. அதில் ஒருத்தன் வந்து நின்று சொன்னான், அவன் பேரை சொல்லி, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் வந்து எட்டியது. நீ யோப்பா பட்டணத்தில் பேதுரு என்று ஒருவன் இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் வந்து நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொர்நேலியு, அவன் யாருன்னா அவன் ஒரு படைத்தலைவன், ஒரு ஆர்மியில் உள்ள இராணுவ கேப்டன். அவன்கிட்ட ஒரு 100 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அந்த படைத்தலைவனுக்கு தேவதூதன் சொல்றான் இப்படி. உடனே அவன் தன்னிடத்தில் இருக்கிற 2 பேரை அழுத்து, எப்பா நீங்க போய் அந்த பேதுருவை கூட்டுவாங்க. அந்த பேதுரு அங்கே அவர் வீட்டில், அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறார், நீ போ, சந்தேகப்படாமல் போ, அந்த வீட்டுக்கு போ. ஏன்னா அவங்க போக மாட்டாங்க. என்னன்னா யூதர்கள், பேதுரு ஒரு யூதன். யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா தங்களை உயர்ந்த ஜாதி என்று எண்ணுகிறவர்கள். நல்லா கவனிங்க, உயர்ந்த ஜாதின்னு என்றவங்க. இவங்க மற்ற ஜாதி யாராக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதி. இன்னைக்கு யாராவது தப்பாக நினைக்காதீங்க, பிராமணர்கள் இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் தான் ஹை காஸ்ட். கவர்மெண்ட்டே சொல்லுதில்ல, என்ன ஓசியா, அவங்க தான் ஹை காஸ்டா, என்ன ஏசிங்க, ஓசிங்க, பிசிங்க, டிசிங்க, என்ன இல்லாமல் சொல்கிறான். நாங்கள் ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லி மற்ற ஜாதி மக்களை அவங்க அற்பமாக நினைப்பாங்க. கவனிங்க, இயேசு இந்த ஜாதி பெருமையிலிருந்து விடுதலை தருவார். இந்த உலகத்தில் உயர்ந்த ஜாதின்னு ஒரு ஜாதியும் கிடையாது, தாழ்ந்த ஜாதின்னு ஒரு ஜாதியும் கிடையாது. இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜாதி சண்டை, ஜாதி கூட சேராத. இந்த நாட்களில் திருநெல்வேலியை கெடுத்து வச்சிருக்காங்க, குட்டிச்சுவர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. வாலிபர்கள், படிக்கிற பசங்க. அன்னைக்கு ஒரு பையன் படிக்கிறது 11, நீ என்ன படிப்பேன்னு கேட்குறாரு. கிங்ஸ்லி, லாயர் படிப்பேன். எதுக்கு? என் ஜாதிக்காக வழக்காடணும். நீ சீரழிஞ்சு போயிடுவடா, சத்தம் போட்டார், நீ சீரழிஞ்சு போயிடுவேன். ஜாதி வெறி வேண்டாம். ஆண்டவர் ஜாதி வெறியிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஜாதி பெருமை என்னொன்னு கவனிங்க, நான் தாழ்ந்த ஜாதின்னு யாரும் யோசிக்காதீங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதிகல்வி நிறைய உடையோர் மேலோர். பைபிள் மனுஷ ஜாதின்னு நம்மளை பார்த்து சொல்லு. நம்மளாம் என்ன ஜாதியா சொல்லுங்க? மனுஷ ஜாதி. எல்லாரையும் ஒரே ரத்தத்தில் அவர் தோன்ற பண்ணியிருக்கார். யாருக்காவது பச்சை ரத்தம் இருந்தால் அவங்க வேற ஜாதி. எல்லாருக்கும் ரத்தம் சோப்பாக தானே இருக்கு, வெட்டி பார்ப்போமா? வேற ஏன் ஜாதி வெறி? அந்த ஜாதி பெருமை, ஜாதி உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் போகிறதுக்கு யோசிக்கிறான். ஊழியக்காரன் தான், ஆனால் ஆண்டவர் சொன்னார் நோ போ. அவங்க போகும்போது அந்த கொர்நேலியை காலில் விழுந்து அவங்களை வரவேற்கிறான். பெருசு, ஐயா நானும் மனுஷன் தான், உன்ன மாதிரி மனுஷன், எதுக்காக கூப்பிட்டேன்? அப்போ அவன் இந்த தரிசனத்தை சொன்னான், தேவதூதன் வந்து சொன்னதை. அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு இந்த பேதுரு யாருன்னா இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன், இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணான். இயேசுவை பற்றி என்ன சொன்னான்னு சில வார்த்தைகளை நாம் வாசிப்பது நல்லது. அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் தயவு செய்து இதை கவனமாய் கேளுங்கள். இயேசுவை குறித்து என்ன சொன்னான் என்று. நசரேனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். நல்ல கவனிங்க, ஒரே தேவன் தான். ஆனால் ஒரே தேவன் பிதா, இயேசு குமாரன், பரிசுத்த ஆவி என்று 3 தன்மையில் செயல்படுகிறார் ஒரே தேவன். அதே வேளையில் சாத்தானுடைய வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. மக்கள் சாத்தானுடைய வல்லமையில் சிக்கிக்கிறாங்க. அவனுக்கு கெடுதல் செய்ய தான் வரும். இந்த பிசாசுக்கு இயேசு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? திருடன். 2வது மனுஷ கொலைபாதகன், மனுஷனை கொல்லுவான். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேதனையான சம்பவம். நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க தான். அந்த அண்ணன் அவங்க தம்பி 3 நாளைக்கு முன்னாடி வாய்க்காலில் விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னாங்க. குடிச்சு எப்படியோ விழுந்து. அவங்க ஆண்டவர் அறியாதவர். அப்போ என்ன ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னொரு தம்பி உண்டா, அந்த தம்பியும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே போல தண்ணியில் விழுந்து தான் செத்து போனானோ. அதே போல பிசாசு அவன் மனுஷனை கொலை செய்கிறவன், வாழ விட மாட்டான். இயேசு எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறவர், நம்மை வாழ வைக்கிறவர். என் மனைவி சொல்லுவா, அவங்க குடும்பத்தில் 50 வயசுக்கு மேலே ஆம்பளைகளே இல்லை. 50-55 வயசுக்குள்ள எல்லாரும் அவுட். 50 வயசு தாண்டோன்னே இப்போ என்ன 2 பேர் இருக்காங்க குடும்பத்தில். 2 இருக்குது. அந்த 2 திக்குன்னு இருக்குது. அது 2 பேருக்கும் அது இதுன்னு போயிட்டு எல்லாம் ரிப்பேர் ஆகி சாத்தான் 50 வயசுக்குள்ள அடிச்சிடுறான். அவங்க குடும்பத்தில் யாரும் இல்லைன்றான். ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க, குடிய வியாதிகளில் சாகுறாங்க. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர். அதை மட்டும் சொல்லல, அவரை மரத்தில் தூக்கி கொலை செஞ்சாங்க. அவர் நன்மைதான் செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார். ஆனால் யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தரிசனம் கொடுத்தார். நாங்கள் அவரை பார்த்தோம். இந்த இயேசு தான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்க எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு யாரியா? அவர் நமக்காக பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர் மாத்திரமல்ல, அவரே நியாயாதிபதி. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு என்ன தப்பு செய்யறோமோ எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டு. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், நல்லா புரிஞ்சிடுங்க, மன்னிப்பு ஆண்டவர் தர்றதுக்கு அன்னைக்கு விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும் என்று கேட்டால் மன்னிப்பார். இல்லை அப்படின்னு சொன்னால் செஞ்ச தவறுகளுக்கு மரணத்திற்கு அப்புறம் அவர் முன்னாடி நின்று தான் ஆகணும். அவர் நியாயாதிபதி, அவர் ஜட்ஜி, அவர் ஒரு நீதிபதியாக இயேசு நிற்பார். இதை சொல்லி அடுத்து சொன்ன முக்கியமான வார்த்தை 43வது வசனத்தை தயவாய் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பை பெறுவான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு. இயேசு ஏன் பாவத்துக்காக மரிச்சார்? நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், ஐயா இயேசு உங்கள் பாவத்துக்காக மரிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு தெரியாதுயா. உங்களுக்கு நான் சொல்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் பாவம் செய்திருப்போம்.
ஆனால் உங்கள் பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவரை விசுவாசிச்சா, அதை விசுவாசிச்சா பாவ மன்னிப்பை பெறுவான். அதை ஜனங்கள் விசுவாசிச்சாங்க. அவங்க கேட்கும் போது இப்போ நீங்கள் சிலர் விசுவாசிக்கிறீங்க, நான் பேசும்போதே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நான் சொல்றது பொய் அல்ல. 3000 வருடங்களாக எழுதப்பட்ட, இந்த உலகத்திலேயே அதிகம் விற்பனையான, இந்த உலகத்திலே அதிக பிரதிகள் உள்ள, இந்த உலகத்திலே ஒரே சத்தியம், இந்த வேதத்திலிருந்து நான் சொல்றேன். இது பொய் கிடையாது. நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம் இந்த உலகத்தில் இது ஒன்று தான். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வரலாறுகள் அடங்கிய புஸ்தகம். கதை புஸ்தகம் அல்ல, புராணம் அல்ல, இதிகாசம் அல்ல. இது வரலாறு. எண்ணற்ற தனி மனிதர்களின், ராஜாக்களின், தேசங்களின் வரலாறுகளை சத்திய வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இது பொய் அல்ல. இதை நீங்க நம்புவீங்க கேட்கும் போதே. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம். நான் கேட்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் வந்த உடனே வசனத்தை கேட்கும் போதே அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாராம். அவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளெல்லாம் பேசி ஆண்டவரை துதித்தார்களாம். அதற்கு பின்பு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த குடும்பத்தில் சில குடிகாரங்கள்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாருமே நீதிமான் இருக்குல்ல, இல்லை குடிக்கிறவங்க இருந்திருப்பாங்க, பாவத்தில் இருந்தவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் உங்களுக்குள்ள வருவார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வருவார். பாவம் செய்யாம வாழ வைப்பார். நம்ம பலத்தால பாவம் செய்யாம வாழ முடியாது. குடிக்கிற அநேகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நானும் குடிக்கும் போது இனி குடிக்க கூடாது அப்படி நாம தீர்மானிப்போம். ஆனா மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிட்ட உடனே எல்லா தீர்மானமும் போயிடும். இயேசு விடுதலை தருகிறார். எல்லா பாவத்திலிருந்தும் இயேசு விடுதலை தருகிறார். பாவ மன்னிப்பை தருகிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தருகிறார். பொருளாசையிலிருந்து விடுதலை தருகிறார். பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலை தருகிறார். உங்களை மனசாட்சி வாதிக்குதுல, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன். என்னுடைய நண்பர் ஒருவருங்க இருக்கிறார். அவர் குடிச்சிட்டு மனைவி அடின்னு அடிப்பார், மிதிச்சிருவார். என் கண்ணு காண மனைவி மிதிச்சிருக்கார். இங்க மிதிச்சு அங்க போய் விழும். முரட்டாத்மாவா இருந்தார். என்ன கிண்டல் பண்ணுவார். பரிசுத்தாவில இட்லி வேகுமான்னு கேட்பார். இயேசுநாதரை கிண்டல் பண்ணுவார். ஆனா ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமா அழுதுகிட்டே இருந்தார். நான் எவ்வளோ பாவம் செஞ்சேன். இயேசு பாவத்தெல்லாம் மன்னிச்சு குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். குடும்பத்தில் சமாதானமாய் வாழ வைப்பார். கடன் இல்லாமல் வாழ வைப்பார். பண ஆசை இல்லாமல் வாழ வைப்பார். பொய் பித்தலாட்டம் இல்லாமல் வாழ வைப்பார். அவர் பாவத்தை மன்னித்து அந்த ரட்சிப்பை தருகிறார். மரணத்துக்கு அப்புறம் பரலோக வாழ்க்கையை தருகிறார். அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இயேசு விசுவாசிக்கும் போது நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு போவோம். எத்தனை பேர் இந்த இயேசு தர ரட்சிப்பு எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? இருக்கீங்களா? எனக்கு நான் ரட்சிக்கப்படணும், இந்த ரட்சிப்பு விடுதலை வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு தான் நான் முதல்ல இந்த சத்தியத்தை கேட்குறேன்யா, எனக்கு இயேசு வேணும், நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்து காட்டலாமா? பின்னாடி நான் ரட்சிக்கப்பட விரும்ப, என் குடும்பம் ரட்சிக்கப்பட அப்படி விரும்புகிறவங்க இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படி கை வைத்தினவங்க எழுந்து நிற்கலாமா? கை வைத்தினவங்க நீங்கள் எழுந்து நில்லுங்க. எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டும், இந்த பாவ மன்னிப்பு வேண்டும், எனக்கு இந்த விடுதலை வேண்டும், இயேசு தருகிற சந்தோஷம் எனக்கு என் குடும்பத்துக்கு வேணும். இந்த தற்கொலையெல்லாம் வேண்டாம், இந்த பயம்லாம் வேண்டாம், நான் நல்லா வாழணும். அவங்க மாத்திரம் எழும்பி நிற்க கேட்கிறேன். உங்கள் கைகளை வைத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பாவ மன்னிப்பை கொடுக்க, ஆண்டவரை ரட்சிப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம். வாஞ்சியோடு தாகத்தோடு எழுந்து நிற்கிறாங்கப்பா.
சொல்லுங்க வாய்களை திறந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் குடும்பத்தை ரட்சியும், என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்போ எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு என் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரணும், சமாதானத்தை தரணும், ரட்சிப்பை தரணும், என் குடும்பத்தை தலைக்க பண்ணணும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. சார், ஐயா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்களும் ஜெப நிலையில் இருக்கும்படி கேட்குறோம். நாம் கேட்ட சத்தியங்களை நம் மனக்கண் முன்னாடியே கொண்டு வருவோம். சிறைச்சாலையிலே அங்கே காவலாளி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். ஒருவேளை இந்த நேரத்திலும் நீங்கள் யாராவது அப்படி வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போமா? சகேயு இயேசுவினிடத்திலே அர்ப்பணித்தான் தன்னுடைய வாழ்க்கையை. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை இலவசமாக தர காத்திருக்கிறார். நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். இலவசமாய் தருகிறார், காசு பணம் தேவையில்லை என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். இந்த அருமையான திருச்சபை குளத்திலே மீன்பிடிக்கிற ஊழியத்தை செய்யவில்லை, கடலின் ஆழத்திலே போய் மீன்களை பிடிக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடலின் ஆழத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறீர்கள். குளம் குட்டையிலிருந்து வரவில்லை. ஆழத்திலே நீங்கள் எங்கே செல்வீர்களோ என்று சொல்லி கலங்கி போன மக்களை, அந்த மீன்களை இந்த நாளில் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நீங்களாக வரவில்லை, ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு வேளைக்காய் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அந்த இடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்திலே வாசம் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற அருமையான இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களாக வரவில்லை சுவாமி, நீர் அழைத்து வந்திருக்கிறீர். என்ன நோக்கத்திற்காக அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை இந்த மக்கள் மத்தியிலே சந்திக்கும்படியாக கெஞ்சுகிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வந்தோம் நாங்கள் வெறுமையாய் போனோம் என்று சொல்லாதபடி, நாங்கள் வந்தோம் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறோம் என்று சொல்லத்தக்கதான கிருபையைத்தார். குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அத்தனை வேதனைகளையும் இந்த இடத்திலே விட்டு செல்ல கிருபை தரும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பெரிய அற்புதத்தை செய்யும். தொடர்ந்து உம்மை அவர்கள் நாடி தேடி வர கிருபை தாரும். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி வந்திருக்கலாம் சுவாமி, அதற்கு இன்றைக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தி வருகிற அருமையான போதகருக்காக மற்றும் இந்த திருச்சபையின் உறுப்பினர்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, சிறு பிள்ளைகளுடைய ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் தாங்கி நடத்தினீர், இன்னமும் தாங்கி நடத்தப் போகிறீர். அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்திலே கூட்டி வர செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருந்து கடந்து போகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதையும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.